ஐயா இதுக்கு பருத்தி போட்டா குடோன்லயே இருந்திருக்கலாம் ஐயா. இதுக்கு எதுக்கே 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணணும்? 1 மணி நேரம் பிடிச்சி வச்சு எல்லாருக்கான கேமை தெளிவா சொல்லி இப்படித்தான் எல்லாரும் கேம் ஆடுறாங்க அமித்தே, உனக்கான கேமை பார்த்து ஆடு அமித்தேன்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுத்துட்டு போனா அங்க தலையாட்டிட்டு அங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ரிட்டர்ன் இங்க வந்து ஒப்பிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. இவரை என்ன சொல்றதுன்னு கேட்க ஏங்க, வீட்டுக்குள்ள வந்து அமித்துக்கான ஒய்ஃப் அமித்தை பிடிச்சி உட்கார வச்சு இங்க பாரு அமித்தே, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று பண்ணி மேல போயிட்டு இருக்காங்க. ஆனா நீ எதையுமே பண்ணாம இவங்களுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க. சோ உனக்கான கேம் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. சோ நீ எந்திரிச்சு தனியா ஒரு கேமை போடு, யாருக்கிட்டே போய் ஒட்டாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த உடைச்சு பேசியிருக்காங்க. முக்கியமா சாண்ட்ரா கிட்ட பாரு கிட்ட எல்லாம் பார்த்து பழகி அவங்க வந்து அவங்களுக்கான கேம் ரொம்ப தெளிவா போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இடையில ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அது தெரியாம அங்க போய் கொடை பிடிச்சிட்டு இருக்க. சோ அவங்க கூட கொஞ்சம் தள்ளி இருந்து உனக்கான கேமை போடுப்பா, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, ஃபர்ஸ்ட் உனக்கான கேமை மட்டும் பாரு, நீ உனக்கான கேமுக்கு மட்டும் லாயலாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது சரிங்க 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 அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ப்ரோ. யாருங்க இவரு? யாரு ஐயா? ஐயா பிக் பாஸ் டீம் தயவு செய்து மீட் பண்ணிருக்க, தயவு செய்து தூக்கி வெளியே போட்டுருங்க. வேண்டாம் ஐயா, இதுக்கப்புறம் வேண்டாம். நீங்க அவங்கள கூட ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள விடுங்க. யார? நம்ம அமித்துக்கான ஒய்ஃபை கூட ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள விட்டு இருக்கப்பறம் அந்த 20 நாளை வச்சு அவங்கள கூட கேம பாருங்க ஐயா. இவர் இதுக்கப்புறம் நமக்கு வேணாம் ஐயா. ஏங்க அவ்வளவு அட்வைஸ கொடுத்துருக்காங்க, அவ்வளவு அட்வைஸ கொடுத்து பாருக்கிட்ட கொஞ்சம் தள்ளிரு, உனக்கான கேம நீட்டா போடு, அவளுக்கான கேம ரொம்ப அழகா ஆடிட்டு இருக்கா, அவ என்ன வேணா பண்ணி மேல போலான்னு சொல்லி முடிவோட இருக்கா, உனக்கான கேம போடு அப்படின்னா அமித்துக்கான ஒய்ஃப் கிளம்பி வெளியே போன அடுத்த செகண்டே பாரு பிடிச்சி வெளியே உட்கார்ந்து பாரு கிட்ட போயிட்டு நம்ம அமித்துக்கான ஒய்ஃப் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை ஒப்பிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. அமித்துக்கான ஒய்ஃப் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இந்த கோர் டாஸ்க்ல அமித் வந்து நம்ம பாருக்கு சப்போர்ட் பண்ணி லாயரா உள்ள போயிருப்பாப்ல. எந்த கேஸுக்கு லாயரா உள்ள போயிருப்பாருன்னா அந்த மைக் இஷ்யூ. அந்த மைக் இஷ்யூ வந்து வீட்டுக்குள்ள பயங்கரமா வெடிச்சிருக்கும், பிக் பாஸ் கூட பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அப்ப அதை ஒரு கேஸா போட்டப்ப அதுல வந்து இவர் லாயரா எந்திரிச்சு போயிருப்பார்ல. அப்ப அதுக்கு நம்ம அமித்தோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கேஸ் நீ எடுத்துக்க கூடாது, அது நீங்க எல்லாம் சேர்ந்துதான் பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாமே சேர்ந்துதான் ஆப்போசிட் பண்ணி நின்று பேசியிருக்கீங்க. அப்ப அந்த கேஸ் எடுத்து நீ பேசும்போது அப்ப நீ டபுள் சைட் கேம் ஆடுற மாதிரி இருக்கும். அது என்னதான் ஒரு டாஸ்காவே இருந்தாலும் நீ ஆப்போசிட்ல இருந்து அவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்ல தான் நீ பேசியிருக்கணும். அதை விட்டு நீ வந்து லாயரா போயிட்டு அங்க போய் பேசுனது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாத. அது மட்டும் இல்லாம அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்காங்களோ இல்ல உண்மையா லவ் பண்றாங்களோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அங்க போய் நீ சப்போர்ட் பண்ணாத, அங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான லவ் நீ தூக்கி பிடிக்காத, அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த சாண்ட்ராக்கான விஷயம், சாண்ட்ரா கிட்ட போயிட்டு சாண்ட்ராக்கு ரொம்ப உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, அவங்க எங்கேயா உடஞ்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்கன்னா சின்னதா ஒரு ஆறுதல் கொடு, அது போதும். அதை விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து இருந்து கொடை பிடிக்க ஆறுதல் கொடுக்கன்னு சொல்லி பண்ணாத, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கான கேமை பத்தி சொல்லி உனக்கான கேம் ஆடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போனா அண்ணன் அப்படியே போய் பாருகிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல, என் பொண்டாட்டி அந்த 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 கோர்ட் கேஸ்ல உனக்கான கேஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் பெருசா அவங்க கூட பேச வேண்டாம், பெருசா கனெக்ட் ஆக வேண்டாம், கேமை தனியா போட சொன்னா, அதுக்கப்புறம் சாண்ட்ரா கூட வந்து தனியா அப்படியே உட்கார்ந்து இருந்தது தப்பு, அது அப்படி உட்கார்ந்து இருக்க கூடாது, இதுக்கப்புறம் அப்படி உட்காராதுன்னு சொல்லி சொன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கா. பாப்போம் என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லி பாப்போம், நானும் யோசிக்கணும் பத்துக்குன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சொன்ன விஷயத்த அப்படியே போய் பாருகிட்ட சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. ஏங்க இவர் யாருங்க? இல்ல எனக்கு தெரியாம கேட்கிறேன், இவர் யாருன்னு கேட்கிறேன். இவரு சரிப்பட்டு வர மாட்டாரு ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இவரு சரிப்பட்டு வர மாட்டாரு. இதுல பாரு அழகா இந்த விஷயத்தை பிடிச்சி இதுக்கப்புறம் கேம் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து வெடிக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பாரு ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக் கண்டிப்பா அக்காக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். அந்த அட்டாக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அக்கா வந்து அப்படி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுல நம்ம சாண்ட்ரா வந்து இப்போ திவ்யாக்கும் கனிக்கும் ஆப்போசிட்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. கனிக்கு ஆப்போசிட்ல பண்ண மாதிரி தெரியல, பட் திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சு டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்ச உடனே அந்த டாஸ்க்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வரும். இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப்படி அழிஞ்சிச்சுன்னா எங்க அக்கா பீட தான் அதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா எங்க அக்கா ரெடி ஆயிட்டாங்க, எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இதான் நம்ம அமித்துக்கான ஒய்ஃப் சொல்லிட்டு போனாங்க. கடைசியா பாருகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வின் பண்ணணும், அதாவது ஒரு இதை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி வேணா வின் பண்ணலாம்னு சொல்லி இருக்கக்கூடாது, கேரக்டர் முக்கியம். ஸோ நம்மளோட கேரக்டர் நம்ம தான் சூஸ் பண்ணணும், எப்படி வேணா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, முடிஞ்சு போய் புதைச்ச விஷயத்த ஜேசிபி விட்டு தோண்டாத, முடிஞ்சு போய் புதைச்ச விஷயத்த ஜேசிபி விட்டு தோண்டி அதை வெளியெடுத்து வச்சு அதை வச்சு கேம் ஆடாத, அது நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு 2 அட்வைஸை கொடுத்தாங்க. அந்த 2 அட்வைஸும் என்ன அப்படிங்கிறது அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, அது அக்காவுக்கு பக்காவா தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு ஒரு கேம் ஆட போறாங்க.
அதை வச்சு கேம் ஆட போறாங்க. ஏன்னா இப்ப அமித் பொண்டாட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாண்ட்ரா வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல எதிர்த்து உள்ள போயிட்டார். ஓகேவா? உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பாருவும் சாண்ட்ரா ஒரு திட்டத்தை போடுறாங்க. இப்ப பாருவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து என்னோட கேரக்டரை சூஸ் பண்ண சொல்றா, என்னோட கேரக்டரை சூஸ் பண்ண சொல்றா, வின் பண்றதுக்கு எப்படி வேணா வின் பண்ணலாம் இல்ல, சோ கேரக்டரை சூஸ் பண்ணணும்னு சொல்றா. அப்போ ஏதோ வெளியே போயிருக்கு, நான் பண்ண விஷயம் ஏதோ ஒன்று வெளியே போயிருக்கு, சரி ஓகே ஏதோ ஒன்று வெளியே போயிருக்கு, அதை வெளியே போய் பார்த்துக்கலாம். அப்ப வெளியே போகுதுன்னு அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கா பண்ற விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா அக்காக்கு வெளியே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அது அக்காக்கு வேணும். அக்காவுக்கு வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ அக்கா வெளியே இருக்கணும். ஓகேவா? அதனால அந்த விஷயம் தெரிஞ்சனால எப்படி வேணா இருந்துட்டு போட்டு நாம வெளியே போய் ஃபேஸ் பண்ணிக்கலாம், என்ன பண்ணியிருந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான், அதை நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த கேம் ஆடாம விடக்கூடாது, இந்த கேம் ஆடாம விடக்கூடாது. இவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்காங்க, பார்த்துக்கலாம், நம்ம வந்து என்னன்னு சொல்லி ஆட்டத்தை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாரு ரெடி ஆகுறாங்க. இதுல சாண்ட்ரா வந்து உட்கார்ந்து திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. திவ்யான்னு இல்ல, அந்த மொத்த கேங்குக்கு ஆப்போசிட்ல ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இதுல என்னன்னா, இவங்க வந்து அந்த கேங்குக்கு ஆப்போசிட்ல ஒரு பிளான போடுறாங்க. அது தப்பு கிடையாது, ஏன்னா ரெண்டு கேங்கா தான் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசுற விதம் இருக்கு தெரியுமா, அவங்க தான் கேங், இவங்க கேங் இல்லையா. அந்த கேங் வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு அப்பப்போ உட்கார்ந்து பிளான் பண்ணி அட்டாக் பண்றாங்களா. ஆனா இந்த கேங் வந்து யாரையும் அட்டாக் பண்றதுக்கு பிளான் போடலையா. இல்ல சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கனி, சபரி, விக்ரம், திவ்யா இவங்கெல்லாம் ஒரு கேங் ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு கேங் ஆகி அப்பப்போ குறி வச்சு பேசுறதெல்லாம் நம்மள குறி வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்மள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ நம்மள குரூப்னு வேற சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி குரூப்லாம் கிடையாது, நம்ம வந்து யாரையுமே அப்படி அட்டாக் பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நம்ம பேசுனதே கிடையாது. ஆனா நம்மள அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. ஏக்கா நீ இப்ப பேசிட்டு இருக்கதே அப்படிதானக்கா பேசிட்டு இருக்க, இப்ப நீ பாருகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கதே அந்த கேங்கை பத்தி தான் பேசிட்டு இருக்க. அந்த கேங்ல அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், திவ்யா இப்படி பண்ணிட்டு இருக்கா, திவ்யாவை நான் வந்து சாட்டர்டே சண்டேல இப்படி மாட்டி விட்டுருக்கணும், கண்ணையை இப்படி மாட்டி விட்டுருக்கணும், சபரிக்கான ஆட்டம் முடிஞ்சு போச்சு, சபரி அவ்வளவுதான், சபரியை சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்ப உட்கார்ந்து பேசுறது அந்த கேங்கை பத்தி எனக்கா பேசிட்டு இருக்க. அப்ப என்னக்கா அந்த கேங் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க, நீங்க அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலன்னா இது என்ன வகையான முட்டுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, இந்த சீசனை பொறுத்தவரைக்கு நம்ம எதையுமே நிம்மதியா பார்க்க முடியாது, எதையுமே நிம்மதியா பார்க்க முடியாது. ஃபினாலே வீக்க கூட நிம்மதியா பார்க்க முடியாது. இந்த பீட ஃபினாலே வீக்ல இருந்தா கூட அந்த ஃபினாலே வீக்கே அழிச்சிரும். சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த பீட ஃபினாலே வீக்ல இருந்தாலும் அந்த ஃபினாலே வீக்ல கடைசி ஒரு 5 பேர் வீட்டுக்குள்ள ஜாலியா பேசிட்டு சுத்திட்டு இருப்பாங்களா, அதை கூட அழிச்சு அங்கேயுமே வன்மத்தையும் சாணி உருண்டையும் தான் கக்கிட்டு இருக்கும். இது சத்தியமா சொல்றேன், அப்படித்தான் இருக்குது. இப்போ ஒன்லி அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் அதை யோசிச்சுட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பழைய மாதிரி உருட்டிட வேண்டியதான் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கு. இப்படிதான் பிளான் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கான கேமையும் பார்த்து வச்சுட்டு இருக்காங்களாம். இப்போ சுபிக்ஷா கிட்ட கேம் இல்ல, சபரி கிட்ட கேம் இல்ல, விக்கல் சிக்குரன் டவுன் ஆயிட்டாப்ல, கனி டவுன் ஆயிட்டாங்க, திவ்யா கிட்ட கேம் இல்ல, யார்கிட்டையும் கேம் இல்ல, இவங்க மட்டும் தான் கேம் இருக்கா. பா முடியலடா சாமி, தெரியல ப்ரோ. இந்த சீசனை முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வழி ஆயிரும் நினைக்கிறேன். அந்த வகையில ஃபேமிலி ரவுண்டே இப்படி ஒரு மாதிரி வன்மமா போகுதுன்னா டிக்கெட் ஃபினாலே எல்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அந்த டிக்கெட்டை கிட்டலாம் கிழிச்சு போட்டுறாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன நடக்க போனே தெரியல. இதுல எனக்கு தெரிஞ்சு அமித்துக்கான ஆட்டம் ஓவர் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஓப்பனா தெரியுது ப்ரோ. அமித்துக்கான ஆட்டம் ஓவர். ஏன்னா அமித்துக்கான ஒய்ஃப் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவருக்கு எந்த விஷயமும் புரியாம திரும்பி அங்க போய் உட்கார்ந்து இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னா அவருக்கான ஆட்டம் ஓவர். அவருக்கு இது கடைசி வாரம் ப்ரோ, என்னால உறுதியா சொல்ல முடியாது, கடைசி வாரம். ஆல்ரெடி ஒரு டேஞ்சர் சோன்ல இருக்காரு, நான் காலையில சொல்லிப்பேன், ஒரு டேஞ்சர் சோன்ல இருக்காரு. ஸோ அவங்க ஒய்ஃப் கொடுத்த விஷயங்களை வச்சு ஒரு ஆட்டத்தை மாத்தினா மட்டும் தான் அவர் தப்பிப்பாரு நான் சொன்னேன். ஆனா அவர் மாத்திர மாதிரி தெரியல. ஆனா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்டையும் சாண்ட்ரா இல்ல கமாருதீன்ட்டையும் பாருகிட்டையும் பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவர் பண்றதை பார்த்தா கம்மி பண்ற மாதிரி தெரியல. இவர் பண்றதை பார்த்தா கம்மி பண்ற மாதிரி தெரியல. ஸோ அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அமித் வெளியேற்றம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்திடலாம். அண்ட் அடுத்த வாரம் நாசமா போக போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். ஆனா இங்க ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, நீங்க வந்து கேமர் பூமர்னு தூக்கி வச்சு பேசுறீங்களே, அதெல்லாம் அடுத்த வாரம் வீட்டுக்குள்ள நடக்கிற டாஸ்கை அழிக்க ட்ரை பண்ணுச்சுன்னா செருப்படி வாங்க மக்கள் கிட்ட. மக்கள் ஃபினாலே வீக்ல இருக்காங்க. ஃபினாலே வீக்ல எல்லாத்தையும் பொறுமையா பார்த்து அப்படி ஷோவை முடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல போயிட்டு நான் கேம் அழிக்கிறேன், நான் ஒரு கேமர், நான் ஒரு பூமர், நான் ஒரு டோமர்னு ஏதாவது ஒன்று பண்ணிச்சுன்னா மக்கள் காரி துப்பி மிதிச்சு வெளுத்தி போட்டுருவாங்க, காரி துப்பிடுவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பீட சாண்ட்ராலாம் ஏதோ வாங்க அடி, எனக்கு தெரிஞ்சு பீட அடுத்த வாரம் மானங்கட்ட அடி வாங்கும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஏதோ ஒரு மாதிரி போகுது, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபேமிலி வீக்கும் 1 வீக் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அமித் தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.